அன்பு உள்ளங்களுக்கு ஒரு பணிவான வேண்டுகோள். தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கிறது. இதை பயன்படுத்தி கொண்டு தவறான முடிவுகளை எந்த ஒரு நபரும் எடுக்க வேண்டாம். இந்த தேர்தலினால் நீங்கள் உயிரை மாய்த்துக் கொள்வதன் மூலம் உங்கள் குடும்பத்தாருக்கு மட்டுமே மிகப்பெரிய இழப்பு. உங்கள் சார்ந்த கட்சிக்கு அந்த நிமிடம் மட்டுமே இரங்கல் தெரிவித்துவிட்டு சென்று விடுவார்கள். ஆனால் உங்கள் குடும்பம், உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள், உங்கள் பெற்றோர் மட்டுமே வாடி வதங்கிக் கொண்டிருப்பார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய நினைவில் நினைத்து பாருங்கள். தயவு செய்து இந்த எந்த ஒரு தவறான முடிவையும் எடுக்க வேண்டாம். அடுத்த தேர்தல் என்று ஒன்று இருக்கிறது. அதற்கு உங்களோட ஓட்டு முக்கியமான தேவையாயிருக்கும். அதை கருத்தில் கொண்டு 31ஆம் ஆண்டு நடைபெற இருக்கிற தேர்தலை சந்திப்போம் என்ற உறுதியோடு உயிரை மாய்த்துக் கொள்ளாமல் வெற்றி நடை போடுங்கள். நமக்கு யார் ஜெயித்தாலும் நமக்கு ஒன்றுமில்லை. நாம் உழைத்தால் மட்டுமே நமக்கு எல்லாம் என்பதை நினைவு கொள்ளுங்கள். மற்றவர்களுடைய செய்கைகளுக்காக நீங்கள் அவர்கள் தோற்கிறார்கள், இவர்கள் ஜெயிக்கிறார்கள் என்று மட்டும் நினைத்து உங்கள் உயிரை மாய்த்துக் கொள்வதன் மூலம் யாருக்கும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்கள் குடும்பம் மட்டுமே வாடும் வதங்கும் என்பதை நினைவு கொள்ளுங்கள். தயவு செய்து உங்கள் ஒவ்வொருவருடைய அன்போடு வேண்டுதல் செய்கிறேன். தயவு செய்து இந்த உயிரை மாய்த்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த எண்ணங்களை முற்றிலுமாய் மறந்து உங்களுடைய எதிர்காலம், உங்கள் குடும்பத்தை நினைத்து நீங்கள் வாழ பழக்க கற்றுக்கொள்ளுங்கள். வெற்றி தோல்வி என்பது சகஜம். எந்த ஒரு தலைவரும் தேர்தலில் தோற்று விட்டோம் என்று தற்கொலை செய்து கொள்வதில்லை. தொண்டர்கள் மட்டுமே அப்படியான தவறான முடிவுகளை எடுக்கிறார்கள். அவர்கள் வாழ பிறந்தவர்கள். நாம் மட்டுமே சாக பிறக்க வேண்டுமா? தயவு செய்து எண்ணி பாருங்கள். இந்த தருணம் மாறும். இந்த எண்ணிக்கை கூட சில நேரங்களில் மாற்றத்தை ஏற்படுத்தும். சில நேரங்களில் இந்த நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஓட்டு கணிப்பின் மூலம் பலவிதமான மாற்றங்கள் ஏற்படும். சூழ்ச்சிகள் எல்லாம் வெல்லப்படும் என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.